வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு அதிரடி கைது. திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருந்த முக்கிய புள்ளி ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். யார் இந்த திமுகவின் முக்கிய புள்ளி? அப்படி எதற்காக முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்? யார் அந்த முக்கிய புள்ளின்றதான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ண உடனேயே பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு சோகமான செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 3-4 மாதங்களாகவே பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு ஒரு சோகமான ஆட்சி, ஒரு கவலைக்கிடமான ஆட்சிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பல்வேறு துறை அமைச்சர்கள் பல்வேறு விதமான சர்ச்சைகளை சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க, கைதும் ஆகிட்டுருக்காங்க அமலாக்கத்துறையினால். யாரெல்லாம் கைதாகிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜி தான் இதற்கான புள்ளியார் சொல்லி போட்டு வச்சு ஆரம்பித்ததே. ஸோ அவர் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தி அவருடைய வீட்டையும் தரமட்டமாக்கினாங்க, பல்வேறு விதமான சொத்துக்களையும் முடக்கினாங்க, பல்வேறு கோடி பணங்கள் முடக்கியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட புழல் சிறையில் அடித்து கிட்டத்தட்ட 200 நாள் மேல் கடந்திருக்கு. அடுத்த சர்ச்சையில் சிக்கனவர் பார்த்திங்கன்னா ஜெகத் ரட்சகன். அவர் கேடாத கேடி இல்லை. ஸோ அடுத்ததான் பார்த்திங்கன்னா ஏவா வேலு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வரிசையில் தற்போது 2 அமைச்சர்கள் பாதாள தல்லைக்கு, அதாவது பார்த்திங்கன்னா அடுத்த சர்ச்சையில் அடுத்த வரிசையாக வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க முன்னாள் அமைச்சரான பொன்முடியும் துரைமுருகன், அதாவது அமைச்சராக இருக்கும் துரைமுருகன், இவர்களை 2 பேரையும் அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க. இவங்க எல்லாருமே தவறான முறையில் பண பரிவர்த்தனை செய்த குற்றத்திற்காகவும், அது மட்டும் இல்லாமல் வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்த குற்றத்திற்காகவும், துரைமுருகன் வீட்டில் மட்டும் 500 கோடி கருப்பு பணம் வைத்திருந்த குற்றத்திற்காகவும் கைது பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறை. இதனால் பேரதிர்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார். ஏன்னா இந்த 500 கோடி பணமும் முதல்வர் ஸ்டாலுடைய பணம் தான் என்றும் உறுதிப்படுத்த தயாராகி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னாக்க இவ்வளோ அமைச்சர்கள் போகும்போது கண்டிப்பாக திமுகவோட ஆட்சிகள் களைவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறதுன்ற மாதிரியும் அமலாக்கத்துறை யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக தொண்டர்களும் அதுதான் யோசிக்கொண்டிருக்கிறார்கள். வெயிட் பண்ணி பார்க்கலாம், தொடர்ந்து பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்றதை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.